ஆல்வேஸ் வெல்கம் டு யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாரோ பாயிண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து மாரோ விங்ஸ் கார்ட்லேருந்து எல்லாமே வந்து ப்ரொஃபைலில் காட்ட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது இன்னொரு விஷயமும் இதில் வந்து கொண்டு வருவாங்க. இந்த ஐடி கார்டு இங்கே பாருங்கள், புதுசாக வந்து ஐடி கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாரோ விங்ஸ் கார்டு. சரிங்களா? மாரோ விங்ஸ் கார்டை நம்ம இப்போ டச் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து என்னுடைய கார்டு வந்துடுச்சு. சரிங்களா? டிஜிட்டல் கார்டு தான் இப்போ வந்திருக்கு. ஃபிசிக்கல் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் போஸ்டரில் வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே இதில் காலத்தில் வந்து இன்னொரு விஷயம் கொண்டு வருவாங்க. இதில் பாருங்கள், இதில் மாடிஃபை பர்சனல் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு, மாடிஃபை அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் மாற்றிடுங்க. சரிங்களா? அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு பேங்க்கு, அதாவது எகுடாஸ் பேங்க் அல்லது உங்களுடைய சவுத் இண்டியன் பேங்க் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கிங்க. இப்போ லிங்க் இன்னும் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ லிங்க் வந்ததுக்கப்புறம் பண்ணுறவங்க பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க, நானும் சில லிங்க்கெல்லாம் கொடுத்து பார்த்தேன், பட் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய டிஃபிகல்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுங்கிறவங்க ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லைன்னா லிங்க் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதே இடத்துல இந்த ப்ரொஃபைலுங்கிற இடத்துல இன்னொரு காலமும் வரும். அதாவது ஸ்ட்ரீட் கிளப்பில் வந்து இந்த இடத்துல இப்போ டைரக்ட் மெம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே வரலாம், இல்லைன்னா இதில் சென்டரில் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வரலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் பஜாரில் நீங்கள் என்ன யூசர் ஐடி கொடுத்துருக்கீங்களோ, யூசர் நேம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பி நம்பருக்கு பதிலாக வேறு ஏதாவது நேமை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூசர் ஐடியை வந்து இந்த இடத்துல இப்போ ஒரு காலம் ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ஐடி கார்டு எப்படி ஷோ ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இன்னொரு இது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, இன்னொரு டேப் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் கிளப்பில் வந்து நீங்கள் என்ன யூசர் ஐடி கொடுத்தீங்களோ, யூசர் நேம் கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேம் இங்கே நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி டைப் பண்ணுறப்போ இப்போ நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ வந்து நான் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இல்லையா? ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸல் சீட்டுக்கு உண்டான அந்த பிடிஎஃப் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 15 நாள் நீங்கள் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த பிடிஎஃப் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் போஸ்ட் போட்டிங்களா இல்லையா எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டேட் கிளப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த யூசர் ஐடி வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது இன்னும் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளே வந்துடும் போல இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நான் பார்த்தேன் இன்றைக்கி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஷ்போர்டில் எல்லாருமே பார்க்குற விஷயந்தான். அந்த இன்றைக்கி வந்து டைமிங் வந்து மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ எத்தனை நாள் நம்ம வந்து பார்க்கலாம், 6 நாள் 2 ஹவர்ஸ் பக்கம் இருக்குது. 6 நாளைக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. 6 நாளுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த இது மாறிடும். அதாவது நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணக்கூடிய தகுதி இழந்துருவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து லெவல் கமிஷனும் வராது, அதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா வேறு ஏதாவது வருமா அப்படின்னா லெவல் கமிஷனும் உங்களுக்கு கட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் நம்மளுக்கு மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பின் கொடுத்துருவாங்க. ஸோ பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் மாரோ பாயிண்ட்ஸ் இல்லை, இதில் போனீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஐடி, இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஐடி போடுறேன், செக் கொடுத்தோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஐடி, இந்த பின்னு வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த பின்னு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த ஜீனாலஜி அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 64 லட்ச ரூபாயை கொடுக்கறது, 10 லட்ச ரூபாய் கொடுக்கறது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் இதையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் இதுவும் வந்து நெக்ஸ்ட்டு மாரோ விங்ஸ் கார்டு அப்ளை, இது யார் யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணி வச்சு நீங்கள் வந்து இதாகலை, அதாவது இன்னும் வந்து அப்ரூவ்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்ட் ஆகாமையே இருக்கிறீங்க. ஸோ அது எல்லாமே அப்ரூவ்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கிஸ்ட் கிட்ட உங்களுடைய பின்னுக்கு வேணால் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மெர்ச்சன்டைசர் ரெக்வெஸ்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களை நான் சொல்கிறேன். கேஷ் வாலெட் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, கேஷ் வாலெட்டில் நீங்கள் என்னென்ன, அதாவது கேஷ் வாலெட்னா இந்த டேஷ்போர்ட், ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் இருக்குங்களா, இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் இப்போ பாருங்கள் கேஷ் வாலெட்னு இருக்கும். ஸோ இந்த கேஷ் வாலெட்டோட ட்ரான்சாக்ஷன் நீங்கள் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் வாலெட்டோடைய ட்ரான்சாக்ஷன் சேம் அதே தான். கிரெடிட் வாலெட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதோடது. ஸோ கிரெடிட் வாலெட்டில் இன்னொன்று விஷயம்,
கிரெடிட் டு மெர்ச்சன்டைசர் வாலெட். ஸோ நம்ம ஏதாவது பொருள் வாங்கியிருப்போம், அது இது வந்து கிரெடிட்டோட மெர்ச்சன்டைசர் வாலெட்னா அவங்க வாலெட்டுக்கு நம்மளுடைய அமௌண்ட் கிரெடிட் வாலெட் மூலமாக அவங்களுடைய வாலெட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த காலம் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் லிஸ்ட்டு ஸ்டேட்டஸு. ஸோ நீங்கள் என்ன கிரெடிட் லிஸ்ட்டில் என்னென்ன இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கிரெடிட் அக்செப்டன்ஸ், இதுதான் வந்து நிறைய பேர் இப்போ குழம்பி போய் உட்காந்துட்டுருக்குறோம். ஸோ சரிங்களா? ஸோ இதில் வந்து அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி எல்லாருமே இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த இமெயில் ஐடியை தயவு செஞ்சு யூஸ் பண்ணி எல்லாம் அந்த கிரெடிட் அக்செப்டன்ஸ் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கேஒய்சி முக்கியமாக இதை பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஸோ கேஒய்சி உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கா, அப்ரூவ்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்குங்க. எனக்கு அப்ரூவ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி பேமெண்ட் அதுவும் அப்ரூவ்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஸோ இது போன வீடியோவில் காமிச்சிட்டேன், அப்ரூவ்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அடுத்தடுத்து செக் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், இந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இந்த டூல்ஸுங்கிற விஷயத்தில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா இன்றைக்கி நிறைய நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, யார் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் நீங்களே தேடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டிருந்தது தான், கார்டு இன்னும் வரல அப்படிங்கிறதும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மாரோ விங்ஸ் கார்டு அதுவும் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த கார்டும் வந்து வந்துடும். சரிங்களா? ஃபிசிக்கல் கார்டும் உங்களுக்கு வந்து போஸ்டரில் வந்துடும். நன்றி.